அருமையான 9ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இன்று நாம் இயல் 2இல் வல்லினம் மிகும் இடங்கள் எனும் இலக்கண பகுதியை காணவிருக்கிறோம். வாருங்கள் மாணவர்களே, கண்டு மகிழ்வோம். வல்லினம் மிகும் இடங்கள் என்பது என்ன? முதலில் வல்லின எழுத்துக்கள் என்ன என்பதனை காண்போம். மெய்யெழுத்துக்களை வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று 3 வகையாக பிரித்துள்ளோம். ஒலிக்கும்போது எழுத்துக்கள் வன்மையான ஓசை நயம் உடையவை வல்லினம் என்றும், மென்மையான ஓசை நயம் உடையவை மெல்லினம் என்றும், இவை இரண்டிற்கும் இடைப்பட்டவை இடையினம் என்றும் வழங்கப்படுகின்றன. கசட தபர வல்லினம், ஞஞன நமன மெல்லினம், யரல வழல இடையினம் என்று வழங்குவார்கள். அதாவது இக், இச், இட், இத், இப், இர் ஆகிய எழுத்துக்கள் வல்லினம் என்றும், இங்கு, இஞ்சு, இன், இந்து, இம், இன் ஆகிய எழுத்துக்கள் மெல்லினம் என்றும், இ, இர், இல், இவ், இல், இல் ஆகிய எழுத்துக்கள் இடையினம் எழுத்துக்கள் என்றும் வழங்கப்படுகின்றன. நாம் இவ்வாறு எழுத்துக்களை தனித்தனியாக கூறும்பொழுது சற்று சிரமமாக இருக்கும் என்பதனால் கசட தபர வல்லினம் என்றும், ஞஞன நமன மெல்லினம் என்றும், யரல வழல இடையினம் என்றும் எளிமையாக கூறுவதற்காக இவ்வாறு வழங்கி வருகிறோம். கசட தபர வல்லினம், ஞஞன நமன மெல்லினம், யரல வழல இடையினம். வல்லின மெய்யெழுத்துக்களான இக், இச், இட், இத், இப், இர் ஆகிய 6 எழுத்துக்களில் 4 எழுத்துக்கள் மட்டும், அதாவது இக், இச், இத், இப் ஆகிய 4 எழுத்துக்கள் மட்டும் சொற்களுக்கு இடையே வந்து புணரும். ஒரு சொல்லின் முதல் எழுத்து க, ச, த, ப ஆகிய வல்லின எழுத்து வரிசைகளுள் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதி எழுத்து அந்த வல்லின மெய்யெழுத்தை சேர்த்து எழுத வேண்டும். இதனை வல்லினம் மிகல் என்று கூறுவர். எல்லா இடங்களிலும் வல்லின மெய்யெழுத்து மிகும் என்று கூற முடியாது. சில இடங்களில் வல்லின மெய் மிகக்கூடாத இடங்களை வல்லினம் மிகா இடங்கள் என்றும் கூறுவர். அதாவது நிலைமொழி சொற்களுக்கு பின் வருமொழி சொற்கள் வந்து புணரும்போது இந்த க, ச, த, ப ஆகிய வல்லொற்றுகள் வல்லின ஒற்றுகள் வந்தால் அந்த வல்லொற்றுகள் வல்லின ஒற்றுகள் சில நேரங்களில் சில இடங்களில் மிகுந்தும், அதாவது ஒற்றுக்கள் மிகுந்தும் சில இடங்களில் மிகாமலும் வரும். இவற்றையே வல்லினம் மிகும் இடங்கள், அதாவது வல்லினம் மிகும் இடங்கள் அல்லது வல்லினம் மிகா இடங்கள், வல்லின எழுத்துக்கள் வந்தால் வல்லினம் மிகு இடங்கள் என்றும், வல்லின எழுத்துக்கள் வரவில்லை என்றால் வல்லினம் மிகா இடங்கள் என்றும் கூறுவர். மாணவ செல்வங்களே, கடந்த வருடம் புணர்ச்சி என்ற பகுதியில் நிலைமொழி, வருமொழி ஆகியவற்றை பார்த்திருப்போம். அதை சற்று உங்களுக்கு இங்கு நினைவூட்டுகிறேன். பலா கூட்டல் சுலை, தாய் கூட்டல் தந்தை இந்த வார்த்தைகளை சற்று உற்று நோக்குங்கள். இதில் பலா என்பது நிலைமொழி, சுலை என்பது வருமொழி, தாய் என்பது நிலைமொழி, தந்தை என்பது வருமொழி. நிலைமொழியில் உள்ள சொல்லும் வருமொழியில் உள்ள சொல்லும் இணையும் பொழுது ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் அது விகார புணர்ச்சி, மாற்றங்கள் இல்லை என்றால் அது இயல்பு புணர்ச்சி. இந்த 2 வார்த்தைகளும் இணையும் பொழுது ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் அது விகாரம், மாற்றங்கள் இல்லாமல் இயல்பாக புணர்ந்தால் அது இயல்பு புணர்ச்சி. இப்பொழுது இந்த 2 வார்த்தைகளில், அதாவது பலா குட்டல் சுலை, தாய் குட்டல் தந்தை
இந்த இரண்டு வார்த்தைகளையும் சேர்த்து எழுதுவோம். தாய் கூட்டல் தந்தை, தாய் தந்தை. பலா கூட்டல் சுலை, பலாச்சுலை. தாய் கூட்டல் தந்தை, தாய் தந்தை. பலா கூட்டல் சுலை, பலாச்சுலை. இதில் தாய் தந்தை என்ற வார்த்தையில் எந்தவித மாற்றமும் இல்லை. அந்த வார்த்தைகள் இரண்டும் இயல்பாக சேர்ந்துள்ளன. அதனால் இது இயல்பு புணர்ச்சி. இயல்பாக எந்தவித மாற்றமும் இல்லாமல் புணர்ந்தால், சேர்ந்தால் அது இயல்பு புணர்ச்சி. அதே சமயம் பலா கூட்டல் சுலை என்ற வார்த்தையில் பலாச்சுலை இச் என்ற வல்லின ஒற்று மிகுந்து வந்துள்ளது. மாணவ செல்வங்களே, இங்கு ஒற்று என்பது மெய்யெழுத்துக்கள். இச் என்ற ஒற்று இங்கு இந்த வார்த்தைகளுக்கு இடையில் வந்துள்ளது. பலா கூட்டல் சுலை, பலாச்சுலை. இதனை விகார புணர்ச்சி என்று கூறுவோம். அதாவது நிலைமொழியிலும் வருமொழியிலும் இடையில் வார்த்தைகள் சேரும்போது இடையில் ஏதேனும் மாற்றங்கள் நிகழ்ந்தால் அதனை விகார புணர்ச்சி என்று கூறுவோம். இந்த விகார புணர்ச்சி 3 வகைப்படும். விகார புணர்ச்சி 3 வகைப்படும். தோன்றல், திரிதல், கெடுதல் என விகார புணர்ச்சி 3 வகைப்படும். மாணவ செல்வங்களே, விகார புணர்ச்சி, விகாரம் என்றால் மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் 3 வகையாக ஏற்படும். 1 தோன்றல் புணர்ச்சி, 2 திரிதல் புணர்ச்சி, 3 கெடுதல் புணர்ச்சி. இதில் வல்லினம் மிகுந்து வருதல், அதாவது வல்லின எழுத்துக்கள் க, ச, த, ப ஆகிய எழுத்துக்கள் வருதல் தோன்றல் விகார புணர்ச்சியின் பார்ப்படும். தோன்றல் விகார புணர்ச்சியில் வரும் என்று கூறுகிறார்கள். மாணவ செல்வங்களே, மெய்யெழுத்துக்கள் 3 வகைப்படும். அவை வல்லினம், மெல்லினம், இடையினம் என்பவையாகும். கசட தபர வல்லினம், ஞஞன நமன மெல்லினம், எரள வழல இடையினம் என்பவை மெய்யெழுத்துக்களின் வகைகள். அடுத்தது புணர்ச்சி. நிலைமொழியும் வருமொழியும் சேரும் இடத்தை புணர்ச்சி என்று கூறுவோம். அந்த புணர்ச்சி 2 வகைப்படும். ஒன்று இயல்பு புணர்ச்சி, மற்றொன்று விகார புணர்ச்சி. புணர்ச்சி 2 வகைப்படும். இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பாக எந்தவிதமான மாற்றமும் இல்லாமல் 2 வார்த்தைகள் இணைந்தால் அதை இயல்பு புணர்ச்சி என்று கூறுவோம். வார்த்தைகள் நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது எந்தவித மாற்றமும் இல்லாமல் இயல்பாக புணர்ந்தால் அதனை இயல்பு புணர்ச்சி என்று கூறுவோம். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் பொழுது ஏதேனும் மாற்றங்கள், விகாரம், ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் அதனை விகார புணர்ச்சி என்று கூறுவோம். வார்த்தைகளுக்கு இடையே மாற்றங்கள், என்னென்ன மாற்றங்கள்? தோன்றல், திரிதல், கெடுதல் என்ற மாற்றங்கள் இருந்தால் விகார புணர்ச்சி என்று கூறுவோம். அதாவது நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது தோன்றல் விகாரம் ஆகும். புதிதாக ஓர் எழுத்து தோன்றுவது தோன்றல் விகாரமாகும். எடுத்துக்காட்டாக தமிழ் கூட்டல் தாய், தமிழ் தாய். இந்த நிலைமொழி வருமொழி ஆகிய 2 எழுத்துக்களுக்கும் இடையே, சொற்களுக்கும் இடையே இத் என்ற எழுத்து புதிதாக தோன்றியுள்ளது. அதனால் இது தோன்றல் விகாரம். புதிதாக ஒரு எழுத்து தோன்றியதால் தோன்றல் விகாரம். அடுத்து நிலைமொழியும் வருமொழியும் இணையும் பொழுது ஓர் எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது திரிதல் விகாரம் ஆகும். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது திரிதல் விகாரம் ஆகும்.
அந்த வார்த்தைகளை சற்று உற்று கவனித்தாலே உங்களுக்கு அதன் பொருள் புரியும். இதற்கான உதாரணத்தை காண்போம். வில் கூட்டல் கொடி விற்கொடி. வில் கூட்டல் கொடி விற்கொடி. இங்கு நிலைமொழியில் வில் என்ற சொல்லும் வருமொழியில் கொடி என்ற வார்த்தையும் வந்துள்ளது. இந்த இரண்டும் இணையும் பொழுது இல் என்ற சொல்லானது எழுத்தானது இர் என மாறியுள்ளது. இங்கு நிலைமொழியில் உள்ள இறுதியில் உள்ள எழுத்து இல் என்னும் எழுத்து இர்ராக மாறியுள்ளது. இவ்வாறு ஓர் எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது திரிதல் விகாரம் ஆகும். அடுத்து கெடுதல் விகாரம். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து மறைவது கெடுதல் விகாரம் ஆகும். நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து மறைவது கெடுதல், அந்த இடத்தை விட்டு நகருதல், அது விகாரமாகும், கெடுதல் விகாரமாகும். மனம் குட்டல் மகிழ்ச்சி. இதற்கான உதாரணம் மனம் குட்டல் மகிழ்ச்சி. மாணவ செல்வங்களே, இந்த உதாரணத்தை நன்கு கவனியுங்கள். நிலைமொழி என்பது இதில் மனம் என்பதாகும். மகிழ்ச்சி என்பது வருமொழி. நிலைமொழி மனம், வருமொழி மகிழ்ச்சி. இதில் இம் என்னும் நிலைமொழியின் இறுதி எழுத்தான இம் என்னும் எழுத்து மறைந்து இரண்டும் இணையும் பொழுது மனமகிழ்ச்சி என்று வருகிறது. இதில் வல்லினம் மிகுந்து வருதல் என்பது தோன்றல் விகார புணர்ச்சியின் பார்ப்படும். இதில் வல்லினம் வருதல் என்பது தோன்றல் விகார புணர்ச்சியினுடைய வகையினில் சாரும். இனி எங்கெங்கு எந்தெந்த வார்த்தைகளுக்கு இடையில் இந்த வல்லின ஒற்றுகள், வல்லின மெய்யெழுத்துக்கள், அதாவது க, ச, த, ப ஆகிய 4 எழுத்துக்களும் நிலைமொழியுடன் புணர்கையில் எவ்வாறெல்லாம் வரும், எங்கு மிகுந்து வரும் என்பதனை விரிவாக காண்போம். வல்லினம் மிகும் என்பதை விதிகள் மூலமும் எடுத்துக்காட்டுகள் மூலமும் நாம் இப்பொழுது அறிவோம். முதலில் ஆ, இ என்னும் சுட்டெழுத்துக்களுக்கு பின்னும், அந்த, இந்த என்னும் சுட்டுப்பெயர்களின் பின்னும், ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும், எந்த என்னும் வினா சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும். ஆ, இ என்பன சுட்டெழுத்துக்கள். அந்த எழுத்துக்களுக்கு பின்னும், அந்த, இந்த என்னும் சுட்டு பெயர்களின் பின்னும், ஏ, எந்த, எப்படி என்று கேட்போம் அல்லவா, அந்த ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும், எந்த என்னும் வினா சொல்லின் பின்னும், எந்த என்ற வினா சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும், அதாவது வல்லினம் மிகுந்து வரும். அதற்கான சான்றுகளை காண்போம். ஆ கூட்டல் சட்டை அச்சட்டை. இந்த கூட்டல் காலம் இந்த காலம். ஏ கூட்டல் திசை எத்திசை. எந்த கூட்டல் பணம் எந்த பணம். மாணவர்களே, இதில் அச்சட்டை, இந்த காலம், எத்திசை, எப்பணம் இவற்றிலெல்லாம் க, ச, த, ப என்ற வல்லின ஒற்றுக்கள் மிகுந்து வந்துள்ளன. அச்சட்டை, இந்த ஆ என்பது ஆ, இ, உ எனும் சுட்டெழுத்துக்களாகும். இந்த என்பது சுட்டுப்பெயர்கள். ஏ என்பது வினா எழுத்து. எத்திசை என்று வினாவாக கேட்கிறோம் அல்லவா, ஏ. எந்த பணம், எந்த என்ற வினாச்சொல். அதன் பின்னாடியும் ஒற்றுக்கள் மிகுந்து வரும்.
ஒற்றுக்கள் என்றால் மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் மிகுந்து வரும், மெய்யெழுத்துக்கள் சேர்ந்து வரும். மாணவர்களே, மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன். அ, இ என்பன சுட்டெழுத்துக்கள். அந்த, இந்த என்பன சுட்டுப்பெயர்கள். ஏ என்பது வினா எழுத்து. எந்த என்பது வினாச்சொல். இந்த இடங்களிலெல்லாம் வல்லின எழுத்துக்கள், வல்லின ஒற்றுக்கள் மிகுந்து வரும். அடுத்து ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும். ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும். வேற்றுமை உருபுகள் எத்தனை? வேற்றுமையினுடைய வகைகள் கடந்த வருடம் பார்த்திருப்போம். வேற்றுமை 8 வகைப்படும். முதலாம் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை என்று வேற்றுமை 8 வகைப்படும் என்று கடந்த வருடம் பார்த்தோம். இதில் முதல் வேற்றுமைக்கும் இறுதி வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபுகள் கிடையாது. இரண்டாம் வேற்றுமைக்கும் 2, 3, 4, 5, 6, 7 இவற்றிற்கு மட்டுமே உருபுகள் உண்டு. என்னென்ன? ஐ, ஆல், கு, இன், நது, கண். ஐ, ஆல், கு, இன், அது, கண். இந்த 6ம் வேற்றுமை உருபுகள் என்று பார்த்திருக்கிறோம். இவற்றில் இரண்டாவதாக உள்ள ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும் என்று கூறுகிறார்கள். இனி சான்றுடன் காண்போம். கதவை திற, தகவல்களை திரட்டு, காட்சியை பார். இதில் கதவை திற, கதவு என்பது சொல். அதில் ஐ என்னும் வேற்றுமை உருபு சேர்ந்து கதவை என்று வந்துள்ளது. அந்த வார்த்தையானது திற என்னும் வார்த்தையுடன் சேரும்போது கதவை திற இடையில் இத் என்னும் வல்லின ஒற்று மிகுந்து வந்துள்ளது. அடுத்து தகவல்கள் என்பது சொல். ஐ என்பது உருபு. தகவல்களை என்று உருபுடன் சேர்ந்து வந்துள்ளது. இந்த நிலைமொழியானது திரட்டு என்னும் வருமொழியுடன் சேர்ந்து தகவல்களை திரட்டு என்னும் இத் என்னும் ஒற்றுடன் இணைந்து வந்துள்ளது. அடுத்து காட்சி என்பது சொல். ஐ என்னும் உருபு சேரும்போது காட்சியை என்று வருகிறது. பார் என்னும் சொல்லுடன் சேர்ந்து காட்சியை பார் இப் என்னும் ஒற்று இணைந்து வந்துள்ளது. இவ்வார்த்தைகளில் எல்லாம் கதவை ஐ, தகவல்களை ஐ, காட்சியை ஐ, ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருபு வார்த்தைகளில் தெளிவாக வெளிப்பட்டு வந்து வல்லின ஒற்று மிகுந்து வந்துள்ளது. இதனையே ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும் என்று கூறியுள்ளார்கள். அடுத்து நாம் காண்பது கு என்னும் நான்காம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும். கு என்பது நான்காம் வேற்றுமை உருபு. அந்த தொடர்களில் வெளிப்படும் வார்த்தைகளில் வல்லினம் மிகும் என்று கூறுகிறார்கள். சான்றுகளை காண்போம். முதியவருக்கு கொடு, மெட்டுக்கு பாட்டு, ஊருக்கு செல். இந்த வார்த்தைகளில் முதியவர் என்பது சொல். கு என்பது நான்காம் வேற்றுமை உருபு. இரண்டும் சேர்ந்து முதியவருக்கு என்று பொருள் வருகிறது. மெட்டு என்பது சொல். கு எனும் உருபு சேர்ந்து மெட்டுக்கு என்று வருகிறது. அதே போன்று ஊர் என்பது சொல். அதனுடன் கு என்னும் உருபு சேர்ந்து ஊருக்கு என்று வருகிறது. இவ்வாறு
நான்காம் வேற்றுமை உருபான கு என்பது வார்த்தைகளில் தொடர்களில் வெளிப்பட்டு வந்தால், அதாவது வார்த்தைகளில் நன்கு தெரியும்படியாக வந்தால் அந்த இடங்களில் வல்லின ஒற்றானது மிகும். முதியவருக்கு கூட்டல் கொடு, முதியவருக்கு கொடு. மெட்டுக்கு கூட்டல் பாட்டு, மெட்டுக்கு பாட்டு. ஊருக்கு கூட்டல் செல், ஊருக்கு செல். அடுத்து என ஆக போன்ற சொல் உருபுகளின் பின் வல்லினம் மிகும். என ஆக போன்ற சொல் உருபுகளின் பின் வல்லினம் மிகும். அதற்கான சான்றுகளை காண்போம். எனக் கேட்டார், வருவதாக கூறு. என கூட்டல் கேட்டார், எனக் கேட்டார். இக் வந்துள்ளது. வருவதாக கூட்டல் கூறு, வருவதாக ஆக என்னும் சொல்லுறுப்பு அதன்பின் வல்லினம் மிகும். இவ்வாறு என ஆக போன்ற சொல் உருபுகளின் பின் வல்லின ஒற்றானது மிகுந்து வரும். இதுபோன்று மேலும் சில வல் மிகும் இடங்களை அறிந்து கொள்வோம். அதற்கு, இதற்கு, எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். எந்தெந்த சொற்கள்? அதற்கு, இதற்கு, எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். சான்றுகளை காண்போம். அதற்கு சொன்னேன், இதற்கு கொடு, எதற்கு கேட்கிறாய். அதற்கு சொன்னேன் இச் வந்துள்ளது. இதற்கு கொடு, கொடு என்பதற்கு முன்னால் இக்கு வந்துள்ளது. எதற்கு கேட்கிறாய், எதற்கு என்பதற்கு பின் இக் வந்துள்ளது. இவ்வாறு அதற்கு, இதற்கு, எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லின ஒற்றானது வல்லின மெய்யெழுத்துக்களானது வந்து நிற்கும் என்று கூறுகிறார்கள். அடுத்து இனி, தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும். இனி, தனி ஆகிய சொற்களுக்கு பின்னால் வல்லின ஒற்றானது மிகுந்து வரும். சான்றுகளை காண்போம். இனி காண்போம், தனிச்சிறப்பு. இனி காண்போம், தனிச்சிறப்பு. நாம் கட்டுரை எழுதும் பொழுது இக்கட்டுரையில் இனி காண்போம் என்றெல்லாம் எழுதுவோம் அல்லவா? அப்பொழுது இனி காண்போம் என்று சொல்லும் பொழுது, எழுதும் பொழுது அங்கு இக்கு வருமா வராதா என்ற சந்தேகம் வரக்கூடும். இனி மாணவ செல்வங்களே, கண்டிப்பாக இவ்விடத்தில் வரும் என்று ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்து மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். சான்றை காண்போம். மிக பெரியவர், மிக பெரியவர். இவ்வாறு மிக என்னும் சொல்லின் பின் வல்லின ஒற்றானது வந்துள்ளது. அடுத்து 8, 10 என்னும் எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும். எண்ணு பெயர்கள், நம்பர்ஸ். 8, 10 என்னும் எண்ணு பெயர்களின் பின் வல்லின ஒற்றானது மிகுந்து வரும். அதற்கான சான்றுகளை, எடுத்துக்காட்டுகளை காண்போம். 8 கூட்டல் தொகை, 8 தொகை. 10 கூட்டல் பாட்டு, 10 பாட்டு. இவ்வாறு 8, 10 எனும் எண்களின் பின்னால் வல்லின ஒற்றானது வந்து நிற்கும் என்று கூறுகிறார்கள். 8, 10 எனும் எண்ணு பெயர்களுக்கு பின் வல்லினம் மிகும். அப்படியென்றால் பிற எண்ணு பெயர்களுடன் வல்லின எழுத்துக்கள் புணராது என்று கூறுகிறார்கள். 8, 10 தவிர பிற எண்ணு பெயர்களுடன் வல்லின எழுத்துக்கள் வந்து மிகாது. அடுத்து
ஓரெழுத்து ஒரு மொழிக்குப் பின் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழிக்குப் பின் வல்லினம் மிகும். தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் நிறைய இருக்கின்றன. தி, பூ, போ, வா, கை, கோ இவைகளுக்கு பின்னால் வல்லின எழுத்துக்கள் மெய் எழுத்துக்களானது மிகுந்து வரும் என்று கூறுகிறார்கள். அதற்கான சான்றுகளை காண்போம். தீ பிடித்தது, தீ கூட்டல் பிடித்தது, தீ பிடித்தது, இப் வந்துள்ளது. பூ கூட்டல் பந்தல், பூ பந்தல், இப் வந்துள்ளது. கை கூட்டல் குழந்தை, கை குழந்தை, இக் வந்துள்ளது. மாணவர்களே, இவ்வாறு ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும் என்று கூறுகிறார்கள். இதுவரை எத்தனை வல்லினம் மிகும் இடங்களை கண்டிருக்கிறோம்? மீண்டும் ஒருமுறை அவற்றை காண்போமா? அதற்கு, இதற்கு, எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். இனி, தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும். மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும். 8, 10 என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். அடுத்து மேலும் சில வல்லினம் மிகும் இடங்களையும் அறிந்து கொள்வோம். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் இதற்கு பின் வல்லின ஒற்றுக்கள் வந்து நிற்கும் என்று கூறுகிறார்கள். ஈறுகெட்ட அதாவது இறுதி எழுத்து கெட்ட, மறைந்த, எதிர்மறை, எதிர்மறையான, பெயரெச்சம், இறுதி எழுத்து மறைந்த எதிர்மறையான பெயரெச்சம் என்பது இதன் பொருள். இனி சான்றுகளை காண்போம். கூவா குயில், ஓடா குதிரை. கூவா குயில், ஓடா குதிரை. கூவா குயில், கூவா, கூவாத, த எழுத்து, கூவாத எனும் இறுதி எழுத்து மறைந்து வந்துள்ளது. கூவாத என்பதில் த என்னும் இறுதி எழுத்து மறைந்து வந்துள்ளது. கூவும் என்பதற்கு எதிர்மறை கூவா. கூவும் என்பதற்கு எதிர்மறை கூவா. அது மட்டும் அல்லாமல் இது பெயரை கொண்டு முடிந்துள்ளதால் இது பெயரெச்சம். கூவா குயில் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்து ஓடா குதிரை, ஓடாத குதிரை. ஓடாத என்பதில் உள்ள த எனும் எழுத்து கெட்டு, இறுதி எழுத்து கெட்டு, இறுதி எழுத்து மறைந்து. ஓடும் என்பதற்கு எதிர்மறை ஓடா. ஓடும் என்பதற்கு எதிர்மறை ஓடா. இவ்வாறு எச்ச சொல்லானது பெயரை கொண்டு முடிந்துள்ளதால் இது பெயரெச்சமாகும். கூவா, ஓடா என்பவை எச்ச சொற்கள். எச்சம் என்றால் முற்று பெறாமல் இருக்கக்கூடிய சொற்கள். அவை பெயரை கொண்டு முடிந்ததால் அது பெயரெச்சமாகும். அதுவும் எதிர்மறையாக உள்ளதால் எதிர்மறை பெயரெச்சம். இறுதி எழுத்து கெட்டு மறைந்து வந்துள்ளதால் இது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம் ஆகும். மாணவ செல்வங்களே, பெயரெச்சம், வினையெச்சம் என்று எச்சம் 2 வகைப்படும் என்று கடந்த வகுப்பில் பார்த்திருக்கிறோம். எச்சம் என்றால் முற்று பெறாத வார்த்தை எச்சமாகும். அவை 2 வகைப்படும். ஒன்று பெயரெச்சம், மற்றொன்று வினையெச்சம். முற்று பெறாத ஒரு வினைச்சொல் பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம் என்றும், முற்று பெறாத வினைச்சொல் வினையை கொண்டு முடிந்தால், வினை முற்றை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம் என்றும் கூறுகிறோம். கூவா குயில், ஓடா குதிரை ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். இந்த 2 வார்த்தைகளுக்கு இடையில் இக் என்னும் வல்லின ஒற்றானது மிகுந்து வந்துள்ளது. அடுத்து
வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும். வன்தொடர் என்றால் வல்லின எழுத்துக்கள். அவை குற்றியலுகரமாக இருந்தால், அதாவது வல்லின எழுத்துக்களின் மேல் உகரமானது ஊர்ந்து வந்து கு, சு, டு, து, பு, ரு என்று வந்தால் வல்லின ஒற்றுகள் மிகும் என்று கூறுகிறார்கள். வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும். இவற்றை சான்றுடன் காண்போம். கேட்டு கூட்டல் கொண்டான், கேட்டு கொண்டான். விற்று கூட்டல் சென்றான், விற்று சென்றான். கேட்டு என்னும் இச்சொல்லில் டு என்னும் குற்றியலுகரம் வந்துள்ளது. அதே போன்று விற்று என்னும் சொல்லில் ரு என்னும் குற்றியலுகரம் வந்துள்ளது. இந்த இரண்டு குற்றியலுகரத்திற்கு முன்பும் வல்லின ஒற்றுக்கள் வந்துள்ளன. டு என்ற எழுத்திற்கு முன்பு இட் வந்துள்ளது. ரு எனும் எழுத்திற்கு முன்பு இர் வந்துள்ளது. இவ்வாறு வல்லின எழுத்துக்களை அடுத்து வந்துள்ளதால் இது வன்தொடர் குற்றியலுகரம். இது போன்று வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து வருமொழியோடு புணரும் பொழுது வல்லின எழுத்துக்களானது மிகுந்து வரும் என்று கூறுகிறார்கள். கேட்டு கூட்டல் கொண்டான், கேட்டு கொண்டான். விற்று கூட்டல் சென்றான், விற்று சென்றான். அடுத்து நாம் காண்பது அகர இகர ஈற்று வினை எச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும். அகர இகர ஈற்று வினை எச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும். அதற்கான சான்றுகளை காண்போம். அதற்கு முன்பாக வினை எச்சம் என்றால் என்ன என்பதை காண்போம். எச்சம் பெயரை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம் என்று கூறினோம் அல்லவா? அதே போன்று இங்கு வினையை கொண்டு முடிந்துள்ளதால் இது வினையெச்சம் எனப்படும். ஆட கூட்டல் சொன்னார், சொன்னார் என்பது வினைமுற்று. இவ்வாறு வினைமுற்றை கொண்டு முடிந்துள்ள சொல் வினையெச்சமாகும். வினையை கொண்டு முடிந்துள்ள சொல் வினையெச்சமாகும். அவற்றில் எவ்வாறு வல்லினம் மிகுந்துள்ளது என்பதை காண்போம். ஆட என்ற இந்த சொல்லில், எச்சமாக உள்ள இந்த சொல்லில் டா என்பது இட் கூட்டல் ஆ என பிரித்தால் அகரத்தில் முடிந்துள்ளது. அதே போன்று ஓடி என்ற இந்த எச்ச சொல்லில் டி என்பது இட் கூட்டல் இ என இகரத்தில் முடிந்துள்ளது. இவ்வாறு இறுதி எழுத்தானது அகரத்திலும் இகரத்திலும் முடிந்தால் மற்றொரு சொல்லுடன் சேர்கையில் அங்கு வல்லின எழுத்துக்கள் மிகும் என்று கூறுகிறார்கள். ஆடச் சொன்னார், ஓடி போனார் என்னும் வினை எச்சங்களுடன் புணர்கையில், அதாவது அகர இகர ஈற்று வினை எச்சங்களுடன் புணர்கையில் சேர்கையில் வல்லினம் மிகும். மாணவ செல்வங்களே, இந்த பகுதி ஒரு நாளில் பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய பகுதி அன்று. இந்த வீடியோவை நீங்கள் தினமும் 2 முறை அல்லது 1 முறை திரும்ப திரும்ப பார்த்தால் மட்டுமே மிக எளிமையாக உங்களுடைய மனதில் பதியும். மேலும் சில வல்லினம் மிகும் இடங்கள் உள்ளன, அவற்றினையும் காண்போம். 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். 6ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும். மாணவர்களே, 6ஆம் வேற்றுமை உருபு என்ன? ஐ, ஆள், கு, இன், அது. அது என்பது 6ஆம் வேற்றுமை உருபு. அந்த 6ஆம் வேற்றுமை உருபானது இங்கு தொகை என்று கூறியுள்ளதால், மறைந்து வந்துள்ளதால், இந்த வார்த்தையில் மறைந்து வந்துள்ளதால் அந்த மாதிரி வரக்கூடிய தொடர்களில் வல்லின எழுத்துக்களானது மிகுந்து வரும் என்று கூறியுள்ளார்கள். நாம் முதலில் பார்த்தோம், ஐ மற்றும் கு என்ற 2ஆம் மற்றும் 4ஆம் வேற்றுமை உருபு வார்த்தைகளில் வெளிப்பட்டு வரும்பொழுது வல்லினம் மிகும் என்று கூறியிருந்தோம். இங்கு
ஆறாம் வேற்றுமை உருபானது மறைந்து வந்துள்ள தொடர்களில் வல்லினம் மிகும் என்று கூறியுள்ளார்கள். இனி சான்றுகளை காண்போம். புலி கூட்டல் தோல் புலித்தோல். இந்த வார்த்தைகளில் புலித்தோல் புலியினது தோல் என்பது பொருள். அது என்னும் உருபானது மறைந்து வந்துள்ளது. புலியினது அது என்னும் ஆறாம் வேற்றுமை உருபானது மறைந்து வந்துள்ளது. மறைந்து வந்துள்ள இது போன்ற இடங்களில் வல்லினமானது மிகும். இதுவே புலியினது தோல் என்று ஆறாம் வேற்றுமை உருபு வார்த்தைகளில் தெளிவாக தெரிந்திருந்தால் அவ்விடங்களில் வல்லின ஒற்றானது வராது. எனவே மாணவர்களே, நன்கு நினைவில் நிறுத்தி கொள்ளுங்கள். ஆறாம் வேற்றுமை தொகையில் மட்டுமே வல்லினம் மிகும். அடுத்து நாம் காண்பது திசைப்பெயர்களின் பின் வல்லினம் மிகும். திசைப்பெயர்களின் பின் வல்லினம் மிகும். கிழக்கு பகுதி கிழக்கு கூட்டல் பகுதி கிழக்கு பகுதி. வடக்கு பக்கம் வடக்கு கூட்டல் பக்கம் வடக்கு பக்கம். இது போன்று திசைப்பெயர்களின் பின் வல்லினமானது மிகுந்து வரும். அடுத்து இரு பெயர் ஒட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். இரு பெயர் ஒட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். இரண்டு பெயர்கள் ஒட்டி வந்த பண்பு தொகையில் வல்லினமானது மிகும். பண்பு தொகை என்றால் என்ன என்று முதலில் காண்போம். மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உருபுகளும் மறைந்து வருவது பண்பு தொகை எனப்படும். உதாரணத்திற்கு இன்மொழி என்ற சொல்லை பிரித்து பார்த்தோமானால் இனிமை கூட்டல் மொழி என்று வரும். இவ்வாறு பிரிக்கும் பொழுது மை எனும் இனிமை மை எனும் விகுதி பெற்று வந்தால் அது பண்பு தொகை. அப்படியென்றால் இரு பெயரொட்டு பண்பு தொகை என்றால் என்ன? சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு தொக்கி வருவது, அதாவது மறைந்து வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகையாகும். இங்கு மல்லிகை பூ என்ற வார்த்தையை உற்று நோக்குங்கள். இதில் பூ என்பது பொது பெயர். பூ என்றால் மல்லிகைப்பூ, கனகாமரம் பூ, தாமரைப்பூ என்று நிறைய வகைகள் உண்டு. ஆனால் பூ என்பது பொதுவான பெயர். இங்கு சிறப்பாக ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. என்னது? மல்லிகை என்பது சிறப்பு பெயர். அவ்வாறு என்றால் பூ என்பது பொது பெயர், மல்லிகை என்பது சிறப்பு பெயர். அதே போன்று இங்கு சித்திரை திங்கள் என்னும் வார்த்தையில் திங்கள் என்பதன் பொருள் மாதம் என்பதாகும். திங்கள் என்றால் திங்கள் கிழமை என்று பொருள் கிடையாது. இங்கு மாதம் என்பது பொருளாகும். திங்கள் என்றால் மாதம். திங்கள் என்பது பொதுவான பெயர். அதில் சிறப்பு பெயர் சித்திரை. சித்திரை என்பது சிறப்பு பெயர். இது போன்று சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு மறைந்து வந்தால் அவைதான் இரு பெயரொட்டு பண்பு தொகையாகும். மல்லிகை ஆகிய பூ, சித்திரை ஆகிய திங்கள், சித்திரை ஆகிய மாதம் இவ்வாறு இரு பெயரொட்டாக வந்துள்ளன. இவ்வாறு வரும் இடங்களில் வல்லின எழுத்துக்கள் மிகுந்து வரும் என்று கூறுகிறார்கள். மல்லிகை கூட்டல் பூ மல்லிகை பூ இப்பு. சித்திரை கூட்டல் திங்கள் சித்திரை திங்கள் இத்து. இவ்வாறு இது போன்ற இடங்களில் வல்லின ஒற்றானது மிகுந்து வரும் என்று கூறுகிறார்கள். அடுத்து நாம் காண்பது உவமை தொகையில் வல்லினம் மிகும். உவமை தொகையில் வல்லினம் மிகும். மாணவ செல்வங்களே, தொகை என்றாலே அந்த வார்த்தையானது அந்த உருபானது மறைந்து வருவதற்கு பெயர்தான் தொகை என்பது மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன். இங்கு உவமை தொகை என்று கூறியுள்ளார்கள். அப்படியென்றால் உவமைக்கும் பொருளுக்கும் இடையில்
உவம உருபு போல போன்ற என்னும் உவம உருபு மறைந்து வந்தால் அது உவமைத் தொகை எனப்படும். உவமைத் தொகை எனப்படும். இங்கு தாமரை பாதம் என்ற வார்த்தையில் தாமரை போன்ற பாதம் என்ற போன்ற என்னும் உருபானது மறைந்து வந்துள்ளது. அதனால் இது உவமைத் தொகையாகும். அதில் இப் என்னும் வல்லின ஒற்று மிகுந்து வந்துள்ளது. பாதம் தாமரை போன்று இருந்தது என்று உதாரணத்திற்கு கூறுவோம் அல்லவா? அதைத்தான் இங்கு குறிப்பிடுகிறார்கள். தாமரை பாதம். இப்பொழுது உருபானது மறைந்து சுருக்கமாக கூறியுள்ளோம். இதனை உவமைத் தொகை என்று கூறுவோம். இந்த இடங்களில் வல்லின ஒற்றானது மிகுந்து வரும். இப் என்ற ஒற்றானது மிகுந்து வந்துள்ளது என்று கூறியுள்ளார்கள். அடுத்து நாம் காண்பது சால, தவ, தட, குழ எனும் உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். இந்த உரிச்சொற்கள் என்பது செய்யுள் பகுதிகளில் மட்டுமே காணப்படும். நமது உரையாடல் வடிவில் கிடையாது. இப்பொழுது சற்று பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். சால, தவ, தட, குழ போன்ற உரிச்சொற்களும் உண்டு. இது மட்டும் அல்லாமல் உரு, நனி, கடி என்பவையும் உரிச்சொற்கள்தான். ஆனால் அதில் சால, தவ, தட, குழ என்னும் உரிச்சொற்களின் பின்னால் மட்டுமே வல்லின ஒற்றானது மிகுந்து வரும் என்று கூறியுள்ளார்கள். சான்றினை காண்போம். சாலப் பேசினார், இப்பு. சாலப் பேசினார், இப்பு வந்துள்ளது. தவச் சிறியது, தவச் சிறிது, தவச் சிறிது, இச். இந்த இடத்திலும் வல்லினமானது மிகுந்து வந்துள்ளது. அடுத்து தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும். தனி குற்றெழுத்து குறில் எழுத்தை அடுத்து வரும். குற்றெழுத்து என்றால் குறில் எழுத்து. அதனை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லின ஒற்றானது மிகுந்து வரும் என்று கூறுகிறார்கள். சான்றினை காண்போம். நிலாச்சோறு. நிலா என்ற இடத்தில் நீ என்பது தனி குறில். அதனை அடுத்து லா என்று ஆகாரமானது வந்துள்ளது. இவ்வாறு வரக்கூடிய இடங்களில் வல்லின ஒற்று மிகுந்து வரும் என்று கூறுகிறார்கள். நிலாச்சோறு. கனா கண்டேன், கனா இக்கண்டேன். கா என்பது தனிக்குறில். நா என்பது இன் கூட்டல் ஆ ஆகார எழுத்தை பின் வந்துள்ளது. அதனால் இது போன்ற இடங்களில் வல்லின ஒற்றானது மிகுந்து வரும். தனி குற்று எழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லின மிகும். தனி குறில் எழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும். அடுத்து சில உருவக சொற்களில் வல்லினம் மிகும். சில உருவக சொற்களில் வல்லினம் மிகும். சான்றினை காண்போம். வாழ்க்கை படகு, உலகப் பந்து. வாழ்க்கை படகு, உலகப் பந்து. இந்த வார்த்தையில் படகு என்ற உதாரணம் இரண்டாவதாக வந்துள்ளது. இதே உவமைத் தொகையில் உவமையாக கூறப்பட்ட உதாரணமானது முதலில் வந்துள்ளது. இங்கு இரண்டாவதாக வந்துள்ளதால், உவமையானது இரண்டாவதாக வந்துள்ளதால் இது உருவகம் என்று கூறுவார்கள். படகு போன்ற வாழ்க்கை என்றால் அது உவமை. வாழ்க்கை படகு என்றால் அது உருவகம். இவ்வாறு வரக்கூடிய எழுத்துக்களில் வார்த்தைகளில் வல்லின எழுத்துக்களானது மிகுந்து வரும். மாணவ செல்வங்களே, நாம் இதுவரை பார்த்த வல்லினம் மிகும் இடங்கள் சிலவற்றை மீண்டும் ஒருமுறை காண்போம். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகும். அகர இகர ஈற்று வினையெச்சங்களுடன் புணர்கையில் வல்லினம் மிகும். ஆறாம் வேற்றுமைத் தொகையில் வல்லினம் மிகும். திசைப்பெயர்களின் பின் வல்லினம் மிகும்.
இரு பெயரொட்டு பண்புத் தொகையில் வல்லினம் மிகும். உவமைத் தொகையில் வல்லின எழுத்துக்கள் மிகும். சால தவ தட குல எனும் உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகும். தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும். சில உருவக சொற்களின் வல்லினம் மிகும். மாணவர்களே, இந்த வல்லினம் மிகும் இலக்கண பகுதியை குறிப்பெடுத்து படியுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு இது மிக எளிமையாக புரியும். இந்த வகுப்பினை 2 முறை 3 முறை தொடர்ந்து கவனித்தால் நன்கு புரியும். நன்றி மாணவர்களே, நன்றி.